இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க மாமா. ஏய் யாரா போட தப்பா வச்சது? ஏய் கேக்குறேன்ல, என்னை அசிங்கப்படுத்துறீங்களாடா? என்னை கேவலப்படுத்துறீங்களா? நான் யார் தெரியுமா? என் பேர் சிவா. சிவானா யாரு? அந்த சிவன்டா. நான் யாரு? மாப்பிள்ளையோட தாய் மாமன்டா. என்னையவே அசிங்கப்படுத்திட்டீங்களா? ஏண்டா வெளியில பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய போர்டு வச்சிருக்கீங்க, அந்த போர்டுல ஏன் பேர் ஏண்டா இல்ல? யோ மாமா இங்க வா. வாங்க வாங்க, சவுண்ட கொடுத்தாதான் வருவீங்கல்ல? மச்சான் மச்சான் சத்தம் போடாத மச்சான், கொஞ்சம் அமைதியா பேசு மச்சான். என்ன அமைதியா பேசுறத? என்னை அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்கல்ல? ஐயோ என்ன பிரச்சனை மச்சான், என்கிட்ட சொல்லு. என்ன பிரச்சனையா? வெளியில போர்டு வச்சிருக்கீங்களே, பொண்ணோட பேர் இருக்கு, மாப்பிள்ளையோட பேர் இருக்கு, ஏன் பேர் இல்லையே? என்னடா மச்சான் எல்லாம் என்ன தம்பி, ஏன் இப்படி புரியாம பேசுற? இங்க பொண்ணு மாப்பிள்ளை பேரை தான் போட முடியும், உன் பேரை எப்படி போட முடியும்? என் பேரை போர்டுல போடாம நான் மண்டபத்துக்குள்ள வர மாட்டேன் போ. டேய் இப்போ உன் பேரை போட்டு தான் போர்டு வைக்கணும்னு சொல்றியா? ஆமா, யார் சொன்னாலும் என் பேரை போர்டுல போடாம நான் உள்ள வர மாட்டேன். என்ன நீ கோவப்படுத்தாத மச்சான், எப்படியா இங்க உன் பேரை போட முடியும்? அங்கிள் நீங்க கோவப்படாதீங்க அங்கிள், அவர் பேரை தானே போட சொன்னாரு, போட்டுருவோம். வா பாலாஜி சி பிரியா. சார் இப்ப என்ன சார், உங்க பேரு போர்டுல வரணும் அவ்வளவுதானே? ஓ ஓகே. சார் இப்ப பாருங்க உங்க பேர் வந்துருச்சு. அன்புடன் வரவேற்கிறோம் சிவா. என் பேர் போர்டுல வந்துருச்சு. இப்ப நான் மண்டபத்துக்குள்ள போவேன். சூப்பர்மா. அம்மா ரொம்ப நன்றிம்மா, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு பிபி எகிரி இருக்கும். சுபத்ராமா, உங்க மருமக சாதாரண ஆள் கிடையாது, கில்லி. எப்படி சாதுரியமா சமாளிச்சா பாருங்க. ஏய் பிரியா, சொல்லு பிரியா. ஐயோ நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். அன்னைக்கு நம்ம செஞ்சதை பார்த்து எல்லாருமே அசந்து போயிட்டாங்க. உன் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. அதுவும் ஒரே நைட்ல எப்படி இப்படி பண்ணீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அவங்க ஹாப்பினஸ் பாக்குறப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. ஏன்னா என்னால மட்டும் பண்ணிருக்க முடியுமா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் செஞ்ச பாரு, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா சீரியஸா சொல்றேன் பிரியா, நீ இல்லாம நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியாது. அத்தை முகத்துல ரொம்ப நாள் கழிச்சு அன்னைக்குதான் அவ்வளவு சந்தோஷம். அன்னைக்கு ஃபங்க்ஷன் பிஸில நான் உனக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டேன்டா, சாரி. எவ்வளவு திமிரு பாரு, ஹார்ன் அடிக்கிறது கேட்டும் திரும்பாம வேணுனே நின்னு போன் பேசிக்கிட்டு இருக்க இடியட். ஆமா பிரியா, அதுக்காகவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன காது கேக்கலையா உனக்கு? ஐயோ என்ன நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் உனக்கு ஹாரன் அடிக்கிறது? கார் வரது தெரியல உனக்கு? ஐயோ சாரிங்க, கார் வந்தத நான் பார்க்கல. ஹாரன் அடிச்சது கேக்கலையா? சாரி கேக்கல. எப்படி கேக்கும்? காரை மேல கொண்டு வந்து இடிச்சிருக்கணும். இதுல போன வர கையில வச்சுக்கிட்டு கண்ணு முன்னு தெரியாம வீடியோ கால் பேசிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஆளுங்கள என்னதான் பண்றதோ? ஐலி, நீ போய் என்னன்னு பாரு, நான் வண்டியை நிறுத்திட்டு வந்துடுறேன். சாரிங்க, நான் கவனிக்காம விட்டுட்டேன், சாரி. என்ன சாரி? சும்மா சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டு. ரித்திகா விட்டுரு, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? தேவையில்லாம பிரச்சனை பண்றனா? ரித்திகா விடு, நீ வா.
அங்க பாரு. ஏய், புடிங்க. ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. ஐயோ கடவுளே, அம்மா ஐயோ, இது ஏன் குழந்தைக்கு பையன்? ஒண்ணும் ஆகல, பத்திரமா இந்தாம்மா. பிடிங்க. பாத்து, உங்க ரெண்டு பேருக்கும் பையனுக்கு ரொம்ப ஒண்ணும் இல்ல. நன்றிம்மா. குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. தங்கம், இந்த உதவியை மறக்க மாட்டேமா. ஆ, வரமா. சரி, பாத்து. பரவாயில்லங்க. ரொம்ப நன்றிம்மா. என் பொண்ணு கல்யாணத்துல மட்டும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா அவ வாழ்க்கையே வீணா போயிருக்குமா. ரொம்ப நன்றிம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். ஆமா சார். நீங்க போய் கல்யாண வேலைய பாருங்க. சரிம்மா, நான் வர்றேம்மா. நன்றிமா. சரி, போய் வேலையை பாருங்க. பரவாயில்லங்க. கரெக்ட் டைமுக்கு வந்து அந்த குழந்தை உயிரை காப்பாத்திட்டீங்க. நீங்களும் கரெக்டா வந்துட்டீங்க. என் ஒருத்தியால இத புடிச்சிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எனிவே, நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் மீட்டிங் யூ. பாய். பாய். ஐலி இரு இரு இரு. கைய கொடு. என்ன சிவா, என்ன ஆச்சு? கைய குடுன்னு சொல்றல்ல. யூ ஆர் ரியலி கிரேட் ஐலி. ஏன்? இவ்வளவு பெரிய அட்வென்ச்சர் பண்ணிருக்க. என்னன்னு கேக்குற? உன்னை விஷ் பண்ண வேண்டாமா? சும்மா இருங்க. வாங்க போலாம். ஏய் ஐலி. ரித்திகா, எதுக்கு ஜுவல் பாக்ஸ் எடுத்து உன் கையில வச்சிட்டு இருக்க? கையில வச்சுக்காம பொண்ணுக்கு gift குடுக்கறதுக்கு 5 லட்ச ரூபாய் கொடுத்து நெக்லஸ் வாங்கியிருக்கோம். 5 லட்ச ரூபாய் நெக்லஸா? அத பத்திரமா வைக்க வேணாமா? பணத்தோட அருமை தெரியணும். அதுக்கு சொல்லல, அதுக்காக கையிலே வச்சிருக்கணுமா? பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? நாளைக்கு காலையில தானே இந்த கிஃப்ட கொடுக்க போறோம். அது வரைக்கும் இது நீ உன் கையிலேயே வச்சிருப்பியா? கொண்டு போய் ரூம்ல வச்சிட்டு வா. சரி.